இந்த ரெசிபியை இதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா, இது என்னுடைய ஓன் ரெசிபி. ஆடி மாசம் வந்தாலே நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு மாவிளக்கு போடுவோம். இந்த மாவிளக்க வீட்ல இருக்கிறவங்க யாரும் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இத வேஸ்ட் பண்ணாம நம்ம சூப்பரா ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். இதுக்கு மாவிளக்குல எரிஞ்ச பகுதி நம்ம வச்சிருக்க குங்குமம் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு, மாவ இந்த மாரி உதிர்த்து எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி தேங்காவ பொடியா நறுக்கி சேர்த்துட்டு, இந்த மாவையும் சேர்த்து 2 வாழைப்பழத்த தோல் உரிச்சு கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் வெல்லம் சேர்த்து, தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் கொஞ்சமா சேர்த்தாலே போதும். ஏற்கனவே மாவுல வெல்லம் இருக்கு. இதோட ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி, ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில மெல்லமா விடணும். இட்லி மாரி நல்லா பஃப்ன்னு பொங்கிட்டு வரும். 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுக்கணும். அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு தான் செய்யணும். அப்பதான் உள்ள நல்லா வேகும். இல்லன்னா மாவு அப்படியே இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா, டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல போடுற மாவிளக்குல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.